அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு டேஸ்ட்டான சிக்கன் குழம்பு வந்து செய்ய போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் ஹாஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். இப்போது நம்ம வந்து இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். 10 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு அளவுக்கு வந்து இஞ்சியை வந்து நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அரை மூடி அளவுக்கு வந்து தேங்காயை துருகிட்டு சேர்த்துக்கலாம். இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 6 முந்திரி பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவுக்கு வந்து பட்டை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ குருமா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு பட்டை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பை போட்டு பொரிய விட்டுறலாம். இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளி பழத்தை இது கூட சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற சமயத்தில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மசாலாவெலாம் சேர்த்துருக்க முடியாது. கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் மட்டும் வதங்கட்டும். மசாலாவுடைய பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இப்போ வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கிரேவி வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா திக்காக எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சிக்கனை சேர்க்கணும். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கனை சேர்த்ததுமே தண்ணி சேர்த்துறாதீங்க. சிக்கன் வந்து நல்லா அந்த தண்ணி விட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா வதங்கட்டும். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம ஏன் சேர்க்கலன்னு சொன்னாக்கா டக்குன்னு அடிப்பிடிச்சிரும். சிக்கனை சேர்த்திங்கன்னா அடிப்பிடிக்காது, நல்லா வதங்கி வரும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான ஹீட்டில் வேகட்டும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்படி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்தோம்னா நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ வந்து ஒரே மாதிரி வைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மிதமான ஹீட்டில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு குருமா வந்து நல்லா தயாராகிருச்சு. நல்லா கமகமன்னு வீடே வாசனையாக இருக்குது. நம்ம சேர்த்துருந்த மசாலா அந்த மாதிரிங்க சூப்பரான மசாலா வந்து நம்ம இந்த குருமாவுக்கு சேர்த்துருந்தோம். அவ்வளோதான், குருமா நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லித்தலை தூவி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்ம சிக்கன் குருமா வச்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள்.